ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச ஸ்போக்கன் இங்கிலீஷ். லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ கான்வர்சேஷன் ஃபார் இன்டர்மீடியேட் லெவல். அதாவது கான்வர்சேஷன் மூலமாக இந்த செட் ஆஃப் சீரீஸில் நம்ம இங்கிலீஷை கற்றுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி இமெயிலையும் சரி. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் என்னால் எழுத முடியுது, படிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது, யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை கூட என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, பிரச்சனை என்னென்னா என்னால் பேச முடியல. நிஜமாக தாங்க, நிறைய பேர் சொன்ன விஷயம் இதுதான். நான் பேசணும்னு நினைக்கிறேன், இருந்தாலுமே கொஞ்சம் வெக்கமாக இருக்குது சார். சிலர் தயக்கமாக இருக்குது, எங்கே தப்பாக பேசுகிறோமோ அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா, அவங்க கான்வர்சேஷன் இன்னொருத்தரோட பேச ஆரம்பித்தா மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பீக்கிங் எபிலிட்டி டெவலப் ஆகும். அப்போ ஏற்கனவே ரீடிங் தெரியும், ரைட்டிங் நல்லாவே இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது, பட் ஸ்பீக்கிங் தான் வரலன்னா என்ன பிரச்சனை? அவங்க இன்னொருத்தரோட இன்னும் பேச ஆரம்பிக்கலை. அப்படியே பேசணும்னு நினச்சாலும் வெக்கப்படுறாங்க, தயங்குறாங்க, எங்கே தப்பாக பேசுவோமோன்னு பயப்படுறாங்க. அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, கான்வர்சேஷன், நான் ஒரு பர்சனாலிட்டி, நீங்கள் ஒரு பர்சனாலிட்டி, ரெண்டு பேர் என்ன பண்ணுவோம், நமக்குள்ளேயே பேசிக்கும். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே என் கூட பேசி 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வெளியே போய்ட்டு உங்களால் ஈஸியாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த செட் ஆஃப் சீரீஸில் நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிராமர் பேசிக்ஸு, அதுக்கப்புறம் அது இது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை நீங்கள் பேசுங்க, அதுக்குண்டான ஆன்சர்ஸை நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நான் கொஷின் கேட்பேன், அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரெண்டு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி ஜாலியாக பேசிக்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபார் இன்டர்மீடியேட் லெவல். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே படிக்க தெரியணும், ஓரளவுக்கு மீனிங் தெரிஞ்சவோட போதும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற வேர்டுக்கு எல்லாமே நான் இடையிலே மீனிங் கொடுக்குறேன். பட் எனக்கு படிக்கவே தெரியாது சார் அப்படின்னா இது கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது ஸ்டார்டர் லெவலில் போயிட்டு அதுக்குள்ளே இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு படிக்க முடியுது, என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா மட்டும் என்ன பண்ணலாம், அடுத்து இந்த செட் ஆஃப் லெசனை நீங்கள் பார்க்கலாம். இதை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, முதல்ல லெசன் எடுத்துருவோம். அதாவது சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக சொல்லி அதுக்கான தமிழ் மீனிங் முதல்ல கொடுத்துடலாம். அப்போ என்ன ஆகும், அந்த சென்டென்ஸை பார்த்தோன்னே அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிவிஷனில் நான் தமிழ் மீனிங்லாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கிட்டு வருவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை இங்கிலீஷ்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ரூம்குள்ளே தானே உட்கார போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சத்தமாக என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம், ஒரு அச்சம், அந்த வெக்கப்படுறது எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும். பேசுறதுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் 1. இப்போ தான் நான் கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் கொஷின் கேட்கணும், நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி, இப்படி மாறி மாறி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே அந்த ஸ்பீக்கிங் எபிலிட்டி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் டெஸ்ட், ஜஸ்ட் ஸ்க்ரீனில் காமிப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மொத்த விஷயங்களையும் அப்படியே படிச்சுக்கிட்டு வரணும். படிக்கணுன்றதை விட பேசிக்கிட்டு வரணும். ஓகேவா, அதுதான் இதுக்கான கான்செப்ட்டு. கடைசியாக நோட்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிளாஸ் எடுக்கும்போது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதுறதுல கவனமே, அதில் படிப்புலகே கவனம் இருக்காது, எழுதுறதுல தான் கவனம் இருக்குமே தவிர நான் என்ன சொல்கிறேன்றதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா லெசன்ஸ்லையுமே கடைசியாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுப்பேன். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், நான் என்ன சொல்கிறேன்றதை அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நோட்ஸ் கொடுக்குறேன், என்ன பண்ணலாம், நோட்ஸ் பார்த்து எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ கான்வர்சேஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டுமே என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த செட் ஆஃப் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.